பிரச்சனை? டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க மேடம். உங்கள் அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆகிடு அப்படின்னு அவர் கத்தி ஏற்றி மிரட்டார் நைட்டில் குடிச்சிட்டு வந்து. நீங்கள் கல்யாணம் ஆகி முதல் நாளே தாலியை கட்டி போட்டியா? இல்லையே, சொல்கிறாரே. அவர் பொய்யெல்லாம் புழுவார். அங்கே எங்கிட்ட வந்து என்ன பண்ணாரு தெரியுமா, தாலியை கட்டி கொடு. இல்லம்மா, அது கல்யாணம் நைட்டு கேட்கல அந்த கதை, அந்த கல்வி அம்மா பேசுதான் இருங்க, நம்ம அம்மா பேசுதான் எதுவுமே சொல்ல. தாலியை கட்டி கொடுன்னு கேட்டார். நான் கட்ட முடியாது சொல்லிட்டேன். அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க திட்டினாங்க, வாசலில் இருக்கிறவங்க தாலியை கட்டி கொடுன்றீங்களே, உங்களுக்கு என்ன அறிவு இருக்குதான்னு திட்டி அமிச்சிட்டாங்க. அதுக்கு வீட்டை விட்டு வெளியே போய் உங்கள் அம்மா வீட்டில் போய் செட்டில் ஆகிடு, இதோட நீ வராத அப்படின்றாங்க. சரி, கல்யாணம் ஆன முதல் நாளே நீ தாலியை கட்டி போட்டியா? இல்லை தாலி கொடுக்க மாட்டாங்க மேடம், சொல்றது போய் மேடம். எல்லாமே 1ன்னா 9 தான் இவங்க கதை கட்டாங்க. அம்மா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்ததே கிடையாதா? இல்ல, இருந்ததே கிடையாது. இல்ல. ஏன் உங்களுக்கு அவரை பிடிக்காதா? பிடிக்கும். அவர் தான் சண்டை போடுறத நைட்டில் வந்து குடிச்சிட்டு வந்து சண்டை தூக்கி போட்டு டமால் உடைக்க தவறுதாங்க மேடம். புருஷன் முன்னாடி ஏன் ஒன்றா இல்லையான்னு கேட்குறாங்க. ஒன்றா இல்லைன்னு அவன் சொல்கிறான். அது உண்மையாக பொய்யான்னு சொல்கிறாங்க. கேளு அம்மா, நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணி. சரிம்மா, சொல்லுமா. குடிச்சிட்டு வந்து ஒதிக்கிட்டு மேடம். ஒன்றா தான் இருந்தோம், 2 பேரும் புருஷன் படம் ஒன்றா தான் இருந்தோம். அப்புறம் இருக்கிறது கிடையாது. குடிச்சிட்டு வந்து இவர் பத்துறாரா, நானும் தனியாக பத்துறேன்னா அப்புறம் அது சண்டை வருது. சாப்பாடு செஞ்சு உப்பு அதிகமாக போட்டீங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க. சாப்பாடு செய்து அவங்களுக்கு பிடிக்கலையும். வேற ஏதோ பிரச்சனை இருக்குது. உப்பு பிரச்சனை, சோப்பு பிரச்சனை, ஷாம்பு பிரச்சனை எல்லாம் கிடையாது. வேற ஏதோ பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. என்னது? வேற எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து வயிற்று வலி மேடம். கதுவை தாப்பால திறக்கலை. பாத்ரூம் போது சொன்னாங்க, தாப்பால் திறக்க ஃபுல்லாக குடிச்சிட்டு 10 எழுந்து எங்கள் மாமியார் எழுந்துக்கலாம், அவரும் எழுந்துக்கல. பாத்ரூம் போது வயிற்று வலின்னு 19 மறுநாள் தான் போனேன் பாத்ரூம் போது. அவர் பேசினா நீ சிரிக்கிறியா? அதுக்கு தான் அவருக்கு வருத்தமா இருக்கா? உனக்கு தெரியாதா அவருக்கு அப்படி திக்கல் இருக்கு? தெரியாதா? தெரிஞ்சுதான் பண்ணாங்க. எங்கள் அம்மாலாம் எங்கள் அத்தையெல்லாம் கூப்பிட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. அவர் பேசுறது அப்படித்தான் பேசுவார். அப்புறம் ஏன் சிரிக்கிறேன்னு அவர் பேசும்போது அது அவருக்கு மனசுக்கு நோவு அடிக்கிற மாதிரி இல்லை? வருத்தம் இல்லை அதெல்லாம்? இப்போ யார் உங்கள் வீட்டில் யார் பார்த்துக்கிறாங்க? உன்னப்போ உன் செலவுக்கெல்லாம் யார் கொடுக்குறாங்க இப்போது? இது எங்கள் அம்மா. எவ்வளோ நாள் அம்மாவுக்கு பாரமாக இருப்பேன்? அங்கேயே தான் இருக்கிறேன், எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறதா உத்தேசம்? 2 மாதமாக அங்கேயே இருக்கிறேன் எங்கள் அம்மா வீட்லேயே. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன்? அதுக்கு முன்னாடி அங்கேயே தான் இருந்தேன். போய் நான் வந்தேன், எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் நான் இருந்தேன். அப்புறமா தான் இவங்க லாஸ்ட்டில் எடுத்து அங்கே விட்டாங்க. அவங்க அண்ணி வீட்டில், மூத்தார் மருமகன் வீட்டில் எடுத்து விட்டாங்க. லாஸ்ட்டில் அவங்க தான், இவங்க 2 பேரும் நைட்டில் 12 மணிக்கு விட்டு எங்கள் அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி, அவ பெத்த குழந்தை கொடுங்க மேடம், எழுதியே கொடுக்குறேன் மேடம். 1 வருஷம் கொஞ்சம் நீங்க எப்ப வேணா போய் பார்த்துட்டு வாங்க. ஏங்க அவ பிள்ளை இல்லாதவளா? 3 பிள்ளை பெத்துட்டால, 3 பிள்ளை வளர்த்துட்டால. இருக்கட்டும் மேடம், மனசாட்சி இருக்குல்ல உங்களுக்கு. தங்கச்சி இப்ப குழந்தைங்க, நான் எப்ப வேணா பிள்ளைய பாத்துக்கலாம்ல. அவங்க வந்து மற்றவங்க வந்து எதிர்பார்க்கலையா மேடம்? யார் எப்படி அழிஞ்சு போனா நம்மளும் அது நான் நினைச்சுதான் நீ நடந்த ஆகணும் தானே ஒரு கல் மனசோட ஃபைட் பண்ணிருக்காங்க. எனக்கு வேணும் அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம அடிமையா போய் ஆகணுமா? நீங்க அர்த்தம் கட்டுத்தனமா பேசுறீங்கம்மா. நான் அர்த்தம் கட்ட அவங்க குழந்தை இங்க எப்படி எல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? குழந்தையே இல்லாதவங்க பைசா கொடுத்து குழந்தைய வாங்கி அது வந்து சட்டப்படி தவறுன்னு குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு நான் வந்து என்னைக்கு இருந்தாலும் வளர்ந்து அவங்க புள்ள அவங்க கிட்ட போயிடும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் என்னைக்கு இருந்தாலும் உன் புள்ள உனக்கு வந்து சேரும், எனக்கு தேவையில்லை. நான் பெத்த பிள்ளைங்களே வந்து இந்த காலத்துல நம்மளுக்கு சோறு போடாதுங்க. கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்துல சோறு போட நம்பல. உன் புள்ள வந்து என்னை பார்க்க நான் நம்பல. என்னால முடிஞ்சது வளர்த்தேன். என் கூட என் மடியில போட்டு தோல்ல போட்டு என் பிள்ளைங்களை கூட நான் பெரியமாங்க தாராளமா வளர்க்கலாங்க. வளர்த்தேன் மேடம். நான் பெரியமான்னு நினைச்சு வளர்க்கல. 3 பசங்களுமே என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க பெத்த 3 பசங்களுமே என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் அந்த அளவுக்கு தான் அந்த குழந்தைங்கிட்ட வந்து, ஏன்னா அதுங்க அவனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது. அதுங்களுக்குன்னு இருக்குது நம்ம ஒரு உறவு தான், அதுங்களுக்குன்னு வேற யாரும் கிடையாதுன்னு. நான் தேவையில்லாம இப்ப எதுக்கு அவளை கஷ்டப்படுத்துறீங்க? நான் கஷ்டப்படுறேன் யாரும் இல்ல மேடம். அவங்க வீட்டுக்காரர் அதுக்கு அவ என்ன பண்ணுவா? நான் அவங்கள கஷ்டப்படுத்துறேன். அவங்களுக்கு எனக்கு அவ பெத்த குழந்தைய நீங்க கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. புரியுது மேடம். இப்ப என்னன்னா அக்கா தங்கச்சி ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் விட்டு கொடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் டைம், என் குழந்தை வேணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவள்கிட்ட கேளு. ரொம்ப நொந்துட்டேன் மேடம். நானு அவள்கிட்ட கேளு. நான் எழுதிட்டேன். அவள்கிட்ட நீங்க இந்த பக்கம் வாங்கல. கூட பிறந்தவங்க நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, உங்க தம்பியும் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்துக்காம இப்படி பண்ணிக்கிறீங்களே. அமல் 3 பசங்க இருக்குல்ல, 3 பசங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டை வந்தா உங்களுக்கு தாங்குமா? நான் சண்டை என் பிள்ளைங்களே மேடம் அழுதுங்கன்னு அமிச்சுதுங்க. அம்மா குழந்தைய பேசி வாங்கினோம்மா,
குழந்தை இல்லாம இருக்க முடியாது. அவனுக்கு 2 கூட பிறந்த அண்ணங்க இருக்காங்கம்மா. அண்ணங்க இருக்கிறாங்க மேடம், அண்ணன் இருக்கிறாங்க. அதுவும் தெரியும், அந்த குழந்தைக்கும் தெரியும், அண்ணன் தெரியும், இவங்க அது 5 வயசுங்க. அது இது வயசு இன்னும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னும் அந்த பக்கமே போகாம ஆயிடுவான். ரொம்ப தப்பாயிடும். இந்த வயசுல நீங்க குடுக்கலன்னா அப்புறம் போகவே மாட்டான். ரொம்ப தப்பாயிடும். எனக்கு கொஞ்ச நாள் டைம் வாங்கி கொடுங்க மேடம். அது நீங்க தான் கேட்கணும். கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் வளர்த்துட்டேன், உனக்கு நல்லா தெரியும். எனக்கு கொஞ்ச நாள் அவங்க கொஞ்சம் டைம் கூட மனசுல ஈ இறக்கல. அது கொஞ்ச மேடம் நாள் பேசினாங்க. டைம் கொடு. உன் அவங்க கிட்ட குழந்தை போயிட்டு நான் டைம் உங்ககிட்ட கேட்க நான் இவங்க கிட்ட ஒரு சொல்றேன். பாயிண்ட் கூட ஈ இறக்கமே நான் கிடையாது எழுதி அவங்க கொடுத்துட்டு கிட்ட. போறேன் அவங்க கிட்டயே. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, தயவு செஞ்சு. உன் காலில் கூட நான் உயிரேன். நான் எனக்கு என் குழந்தை வேணும் மேடம். உயிரேன். நான் இவ்வளவு வாழ்க்கையில ரொம்ப இருக்கிறது பட்டுட்டேன் அவங்க மேடம். என் அடம் பசங்களை பிடிச்சு வச்சுன்னு மேடம். 10-15 நாளா சாப்பிடலாம் மேடம். பசியும் பட்டினியமா இருக்கிறேன். என் குழந்தை வேணும். நான் கோயிலுக்குலாம் போறேன். கடைசியா உங்ககிட்ட தான் வந்திருக்கேன் நான். எனக்கு என் குழந்தை வேணும் மேடம். அது கூட இந்த மாசத்துல தான் நம்ம ரொம்ப நடக்கிறது. அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸ்டேஷன்ல இந்த போய் 5 வருஷத்துக்கு வக்கீல் வந்து நடக்கலையே. வக்கீல் என்ன கேட்கறான், வேற எதனா எதிர்பார்க்கறியா நீ குழந்தைக்கு பதில் அப்படி அப்படின்னு எல்லாம் கேட்கல. எப்படி எல்லாம் பொய் கேட்டாங்க மேடம். தெரியுமா? ஸ்டேஷன் எங்க அவங்க பெத்த குழந்தை அவங்களுக்கு குடுக்கறதுக்கு உங்களுக்கு எங்க இவ்வளவு நான் வருத்தம்? கொடுக்குறது வலிக்கல மேடம், எனக்கு கொடுக்குறது ஒண்ணும் இல்ல மேடம். ஆனா வந்து ரொம்ப தவறான பேச்சுங்க, தவறான அதுக்கு வார்த்தைங்க. இப்படி அங்க பழி வாங்குறது? நான் பழி வாங்கல மேடம், பையன் அவங்க தான் மேடம். பழி நான் வாங்கல மேடம். இவங்க இங்க அம்மா, சொல்லி அழுகுறாங்க அம்மா, மேடம். அவ வந்து வளர்க்க முடியல உங்கள்ட்ட கொடுத்தா, இல்ல தூக்கி போடுறது குழந்தைய காப்பாத்துறதுக்காக நீங்க வளர்த்தீங்க. பெத்த தாய் வந்து கேட்டா கொடுத்துதாம்மா ஆகணும், வேற வழி இல்ல. இப்ப இவ்வளவு நாளா நான் வளர்த்துட்டு, நான் பாசமா வளர்த்துட்டு நான் எப்படி மேடம் விட்டுட்டு இருக்க முடியும்? அதுக்கு என்னமா பண்ண முடியும்? சொல்லுங்க. உங்களுக்கு உரிமை கிடையாது. உரிமை கிடையாது மேடம், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மனசாட்சி இருக்க நீங்க மனசை தேத்துக்கணும், அவ்வளவுதான். எப்போ இருக்கா நீங்க இன்னொருத்தரோட புள்ளைய எடுத்து வளர்க்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க இது ஏன் நமக்கு மேடம் சொந்தம் சொல்லிருக்காங்க இல்லன்னு. மேடம். அவங்க வீட்டுக்காரி ஏன் புள்ள தானே சொல்லி ஆனா பெத்தது அவதானே. வீட்டுக்காரர் மேடம். வந்து கேட்டா நீங்க கொடுக்க வேண்டாம். வீட்டுக்காரர் வந்தா வந்து கேட்டா நீதான் இல்ல சொன்னியேன்னு நீங்க சொல்லலாம். கேக்குறது பெத்தவ, அவதானே பெத்தா. உங்க மனைவி பெத்தாளா அவ பெத்தாளா? அவங்க தான் பெத்தாங்க. அவங்க தானே பெத்தாங்க. அப்ப அவங்க கேட்டா நீங்க கொடுக்க வேண்டியதுதான். கொடுக்கலாம் மேடம், கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்கலன்னா எப்படி மேடம் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க? குழந்தைங்க மேடம், உயிர் இது. என்ன சொத்து சொக்கம் என்ன கேட்டா கூட பட்டுன்னு கொடுத்துடலாம். அது உயிர் இது. மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க மனசு யாருக்கு கஷ்டப்படுற எடுத்து கொடுக்குறீங்க? எங்க மனசு யாருக்கோ கஷ்டப்படுற அவங்க கொடுக்குறீங்க? மனசு பெத்த கஷ்டப்படுற தாய்க்கு தானே மாதிரி கொடுக்குறீங்க. வந்து இருக்கட்டும் மேடம். அது இந்த ஒரு மாசம் தானே மேடம் அவங்க வந்து போராட்டம் பார்க்க பண்ணிக்கிறாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும். அக்கா தங்கச்சி மாதிரியா இருக்கீங்க? இருக்கிறதே ஒரு கூட பிறந்தவங்க 2 பேர் தான் இருக்கீங்க. ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்க வேண்டாமா? ஒன்றுலன்னா நீ அக்கா நம்ம அக்காவாச்சுன்னு விட்டு கொடுக்கணும், இல்லை நீங்க நம்ம தங்கச்சி ஆச்சுன்னு விட்டு கொடுக்கணும். 2ம் இல்லை. என் புருஷன் உன் புருஷன், என் குடும்பம் உன் குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க. நீ பண்ண பாவத்தினால தானே உனக்கு பொண்ணே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் கேட்டாங்க ஒரு காலத்துல தெரியுமா? கேட்கவே இல்லை மேடம். நானு எப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்றாங்க பொண்ணே மேடம். பிறக்காது. 3 பிள்ளைங்க மேல சத்தியமா அந்த மாதிரி வார்த்தை நான் கேட்கவே இல்லை மேடம். சொல்லிட்டு எப்படி நல்லா இருக்கு இது கேட்கறதுக்கு. கேட்கவே இல்லை. சொன்னாங்க மேடம். சாதாரணமா புள்ள பிறக்கலைன்னா தான் வருத்தப்படுவாங்க, அது பொண்ணு பிறக்கலைன்னா வருத்தப்படுவாங்கன்னு சந்தோஷமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் எனக்கு டைம் என் கொடு, குழந்தை வேணும் மேடம். கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிட்டோம் மேடம். டைம் கொடு. நான் உன் குழந்தைய நான் எனக்கு அமுச்சு என் விடுறேன். குழந்தை வேணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அம்மா இது அவங்க குழந்தை. ஆமா மேடம், அவங்க கூட தான் அவங்க அவங்களுக்கு தான் அதுக்கு உரிமை. நீங்க கொடுத்துதான் ஆகணும். அத நீங்க வேணா பேசி கேட்டுங்க, பெர்மிஷன் கேட்டுங்க அவள்கிட்ட. எனக்கு என் குழந்தை வேணும். நீ தேவையில்லாம என்கிட்ட பேசாத. எனக்கு என் குழந்தை வேணும். கொஞ்ச நாள் இது பண்ண, நான் கொடுக்குற குழந்தைய நான் எனக்கு அமுச்சு என் விடுறேன். நானே எனக்கு அமுச்சு தேவையில்ல. விடுறேன். நீ அவன் என்கிட்ட இருக்க பேசவே மாட்டான். பேச, தயவு செஞ்சு பேசாத. நான் அமுச்சு விடுறேன். உன் குழந்தை என்கிட்ட பேசினாலே சத்தியமா எனக்கு செத்துலாம் தான் தோணுது. ஆனா என் பிள்ளைங்களை செத்துருவோம். நீ தயவு செஞ்சு பேசாத. நான் என்ன தப்பு பண்ண எனக்கு சொல்லு. என் பிள்ளைங்க, என் புள்ள வேணும். உன் புள்ள எனக்கு. வேணும். நான் எனக்கு வளர்த்தல. என் புள்ள. இந்த 5 வருஷமா நான் வளர்த்தல. நான் எவ்வளவு நான் எப்படி சொல்லு, அந்த குழந்தைய விட்டு நான் இருக்க மாட்டேன்னு தெரியல. உன் புள்ள தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. எனக்கு என் குழந்தை வேணும். நீ என்கிட்ட அப்ப பேசாத. நான் கூட பிறந்தவங்க எல்லாம் கிடையாது. யாருமே இல்லை. இதுக்கப்புறம் யாரும் இல்லை. எங்க வீட்டுக்காரு, என் பிள்ளைங்க, என் 3 பிள்ளைங்க, அவள் தான். இதுக்கப்புறம் யாரும் இல்லை. நான் அனாதை தான். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு. டைம் நான் அலாட்டா 2 மாசத்துல எடுத்து வந்து குத்துறேன். எனக்கு இப்ப கொஞ்ச குழந்தைய நாள் கொடு. டைம் கொடு. எங்க வீட்டுக்காரரும் மண்டை உடஞ்சுக்குது. நான் இப்போதைக்கு எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு நான் 2 மாசம் கழிச்சு நான் அலாட்டை குத்துறேன். சரி, அலாட்டு கொடுக்கும்போது குழந்தைய வாங்கிக்கோ. எனக்கு இப்ப வேணும் குழந்தை. அலாட்டு அலாட்டை வச்சு நீ எனக்கு பிளாக்மெயில் பண்ணாத. எனக்கு என் குழந்தை அலாட்டை கொடுத்துட்டு குழந்தைய பிசினஸ் பண்றீங்களா நீங்க? சொல்லிட்டு வந்தாங்க மேடம். அலாட்ட கொடுத்தா அப்ப வீட்டுக்கும் குழந்தைக்கு வியாபாரம் பண்றீங்களா? குழந்தை வச்சு வியாபாரம் பண்றீங்களா? அவங்க தான் வாங்கி போனாங்க மேடம். அப்படி சொல்லி தான் வாங்கி போனாங்க. அப்படிலாம் அப்படி சொல்லி தான் வாங்கி